1977 லண்டன்ல ஒரு பையன் பிறக்கிறான். அவங்க அம்மா பேரு எலிசபெத் அண்ணே, அவங்க அப்பா பேரு எட்வர்ட் காட்டி. அவங்க அம்மா ஒரு பெயிண்டரா இருக்காங்க, அவங்க அப்பா ஒரு ரைட்டரா இருக்காரு. இவன் ஒரே பையனா பிறக்கிறான். இவனுக்கு இவங்க அம்மா அப்பா எட்வர்ட் தாமஸ் காடி அப்படின்னு சொல்லி ஒரு பேரை வைக்கிறாங்க. அவன் சைல்ட் ஏஜ்ல இருந்து டீனேஜ் வரைக்கும் அவனுக்கு ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான் இருக்கு. நான் எப்படியாவது படத்துல நடிக்கணும், நான் ஒரு ஹீரோ ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுக்கு ரொம்பவே இருக்கு. இவனோட வாழ்க்கை அவ்வளவு ஈஸியா இல்ல. டோனி ஸ்டார்க் மாதிரி ரொம்பவே கஷ்டமா தான் இருந்துச்சு. அதாவது ராபர்ட் டோனி ஜூனியர் இருக்கார்ல, அவரை மாதிரி ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. ஸ்கூல்ல இவனோட ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே சரியில்லை, இவனோட படிப்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி ஸ்கூல்ல இருந்து வெளியே அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா டீனேஜ்லயே கையில கன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணாங்க. ட்ரக்ஸ் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலயுமே அடிக்ட் ஆனாரு. இதுக்கப்புறமா நம்மளை யாருமே எங்கேயுமே சேர்க்க மாட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி வருத்தத்தில் இருந்தவர் 1998 தொலைக்காட்சி மாடலிங் போட்டி அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி நடக்குது. அந்த போட்டியில இவர் போய் சேர்றாரு, சேர்ந்து வின்னும் பண்றாரு. இந்த போட்டியில வின் பண்ணது மூலமா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கிடைக்குது. அந்த அமௌண்ட் மூலமா ஒரு நாடக கம்பெனியில சேர்றாரு. ஆனா அந்த கம்பெனில இவரோட ஆக்டிவிட்டி சரியில்லை, ரொம்ப ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகிட்டு இருக்காரு அப்படின்றதால வெளியே அனுப்பிடுறாங்க. இருந்தாலும் தன்னோட முயற்சியை விடாம 2001 பாண்ட் ஆஃப் பிரதர்ஸ் அப்படின்ற ஒரு குறுந்தொடர்ல நடிக்கிறாரு. அந்த பாண்ட் ஆஃப் பிரதர் மூலியமாவே பிளாக் ஹாக் அப்படின்ற ஒரு படத்துல நடிக்கிறாரு. அதுல ஒரு சின்ன கதாபாத்திரமா ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி வந்துட்டு போவாரு. ஆனா என்னதான் நடிச்சாலும் ஜஸ்ட் ஒரு கேமியோ ரோல், ஒரு கெஸ்ட் ரோல், அந்த மாதிரி சின்ன சின்ன ரோல், ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் வர்ற மாதிரி ரோல் மட்டும் தான் இவர் கொடுக்குறாங்க. அது மூலியமா அவர் ஒரு பெரிய லெவல்ல எதுவுமே போற மாதிரி இல்ல, தொடர்ந்து சரிவு மட்டும் தான் கண்டுட்டு இருக்காரு. 10 செகண்ட் ரோல் நடிச்சாலும் நம்ம இதுக்கப்புறம் நிறைய ரோல் நடிக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய நாடகத்துல நடிக்கிறாரு. ஒரு நாடகத்துல 10 செகண்ட் அப்படின்னா நிறைய நாடகத்தில் நடிக்கும் போது நமக்கு செகண்ட் கூடுது அப்படின்னு சொல்லி அவதான் ஒரு பாசிட்டிவ் எடுத்து அதை நடிச்சுக்கிட்டு இருக்காரு. நிறைய நாடகத்தில் நடிக்காரு, தொலைக்காட்சியில் நடிக்காரு. அதுக்கப்புறமா 2006 அலிவர் ட்விஸ்ட் அப்படிங்கிற ஒரு படத்துல பில் சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாரு. அதே மாதிரி 2009 வேர்த்தர் ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு படத்துல நடிக்கிற எல்லாமே சின்ன ரோல் தான். அதுக்கப்புறமா 2008 ராக்கின் ரோலா படத்துல ஒரு மேஜர் ரோல் பண்ண ஒரு சான்ஸ் கிடைக்குது. அது மூலியமா ஹேண்ட்ஸம் பாப் அப்படின்ற ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாரு. இவர் ஒரு வானவில் கேங்ஸ்டரா நடிச்சிருப்பாரு, அதாவது ஓரின சேர்க்கை கேங்ஸ்டரா நடிச்சிருக்காரு. அதே வருஷத்திலேயே அவருக்கு இன்னொரு படம் சான்ஸ் கிடைக்குது, பிரான்சன் அப்படின்னு சொல்லி ஒரு படம். அந்த படம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையா இருக்கு. பிரிட்டன்ல மோசமா வன்கொடுமை கைதியா இருந்த சார்லஸ் அப்படின்ற ஒரு கற்பனை வாழ்க்கை வரலாறுல அவர் நடிச்சிருப்பாரு. அதுல அவருக்கு பாராட்டும் கிடைச்சது. அந்த கேரக்டர் அவ்வளவு துல்லியமா நீங்க நடிச்சிருக்கீங்க அப்படின்னு எல்லாரும் அவரை புகழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த புகழ் அவர் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அதனாலேயே அவர் ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு இது மூலியமா இன்னும் நிறைய சாதிக்கணும் அப்படின்றதுக்காக ஹாலிவுட்டுக்கு போறாரு. ஹாலிவுட்ல அவர் நடிக்கிற ஃபர்ஸ்ட் படமா இருந்தது 2010 ரிலீஸ் ஆன இன்செப்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் தான். அந்த படத்தை கிறிஸ்டோபர் நோலன் இயக்கி இருப்பாரு. அந்த படத்துல ஒரு சின்ன ரோல்ல நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா 2011 டிங்கர் டெய்லர், சோல்ஜர் ஸ்பை அப்படின்னு சொல்லி எல்லா படமும் இவருக்கு நல்ல வரவேற்பு கொடுத்துச்சு. அதே 2011 மிக்ஸ்டு மார்ஷல் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டிராமா வாரியர் படத்திலையும் நடிச்சாரு. வருஷத்துக்கு 2 படங்கள் 3 படங்கள், ஒரு சில படங்கள் மேஜர் ரோலும் பண்றாரு, ஒரு சில படங்கள் ஒரு சின்ன ரோலா இருந்தாலும் பரவாயில்ல, நான் சினிமா துறையில் இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி நடிச்சிட்டு இருந்தாரு. அப்புறமா 2012 திஸ் மீன்ஸ் வார் அப்படின்னு சொல்லி ஒரு படம் நடிக்கிறாரு. அதே 2012 கிறிஸ்டோபர் நோலன் படம் திருப்பியும் அவர் கூப்பிடுறாரு. எப்படி கிளியன் மர்ஃபியை கூப்பிட்டாரோ அதே மாதிரி டாம் ஹார்டியும் திருப்பி கூப்பிடுறாரு. கிளியன் மர்ஃபியை பத்தி தெரியாதவங்க அதை பத்தி ஒரு வீடியோ போட்டுருவோம், தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. த டார்க் நைட் ரைசஸ் அப்படின்ற படத்துல பேன் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் நடிச்சிருந்தாரு. அது எதிரியான ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாரு. இதே மாதிரி தான் கிளியன் மர்ஃபியும் சைட் ரோல்ல நடிச்சிருப்பாரு. ஆனா என்னதான் சின்ன சின்ன ரோல்ல நடிச்சு அந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆனாலும் இவருக்கு வரவேற்பு அப்படிங்கிறது இல்ல. நம்ம மேஜர் ரோல்ல நடிச்சு அந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு எப்பவுமே இருந்துச்சு. 2013 லாக்கி அப்படின்னு சொல்லி ஒரு படம் நடிக்கிறாரு. அந்த படம் முழுக்க ஒரு கார்லயே டிராவல் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதுல இவர் மட்டும் தான் இருப்பாரு. ஸோ அந்த படம் இவருக்கு மிகப்பெரிய ஹிட்டை கொடுத்துச்சு. ஸோ ஒரு கார்ல ஒரே ஒரு மனுஷனை வச்சு ஒரு படம் எடுக்க முடியும் அப்படின்னா அது மிகப்பெரிய சாத்தியம். அதுல டாம் ஹார்டி ரொம்ப சிறப்பாகவே நடிச்சிருப்பாரு. அப்புறமா 2014 லெஜெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு படம் நடிக்கிறாரு. ஆனா அந்த படம் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடல. இவர் ரொம்பவே ட்ரக் அடிக்டா இருந்ததால 1999 சாரா வேட் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணு 2004 டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடுறாங்க. அவங்களும் எவ்வளவோ சொல்லி பார்த்துருக்காங்க, நீங்க இதை விட்டுருங்க, சினிமாவில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னால இருந்தாலும் ஒரு ரெண்டையுமே ஈவனா தான் பார்த்துக்கிட்டு இருந்ததால அவங்க டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. 2013 லாக்கி படம் வந்ததுக்கு அப்புறமா தான் 2014 சார்லட் ட்ரெலி அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணை மேரேஜ் பண்றாரு. இவங்களுக்கு ஒரு பையனும் இருக்கான், லூயிஸ் தாமஸ் காடி அப்படின்ற ஒரு பையனும் இவங்களுக்கு இருக்கான். அதே 2015 ஜார்ஜ் மில்லர் படமான அந்த பேட் மேக்ஸ் ஃபியூரி ரோட் அப்படின்னு சொல்லி ஒரு படத்துல உங்களுக்கு மேக்ஸ் ரோல் அப்படின்னு சொல்லி ஒரு மேஜர் ரோல் இருக்கு, நீங்க நடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏற்கனவே ட்ரக்ஸ்லயும் ட்ரிங்க்ஸ்லயும் நிறைய டைம் செலவு பண்ணி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா திருந்திட்டு இருக்கோம், இது நமக்கு இன்னுமே நல்ல வாய்ப்பா இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த படத்துக்கு இவர் ஓகேவும் சொல்றாரு. அந்த படத்துல நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த படம் விமர்சன ரீதியாகவும் சரி வணிக ரீதியாகவும் சரி மிகப்பெரிய ரீச் ஆகுது. 2015 அந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆனாலும் அந்த புகழ் போதையிலே அவர் இல்லாம அதே 2015 த ரெவனன்ட் அப்படின்னு சொல்லி ஒரு படத்துலயும் நடிக்கிறாரு. அந்த படத்துல துணை ஆக்டரா தான் நடிச்சிருப்பாரு. இருந்தாலும் அவர் ஆஸ்காருக்கு நாமினேட் ஆனாரு. அதுக்கப்புறமா கிறிஸ்டோபர் நோலன் படமான த டன்கிரிக் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தில் நடிக்கிறாரு. வெறும் சைட் ஆக்டரா தான் நடிச்சிருப்பாரு. 2017 வெனாம் படம் நம்ம எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி மார்வல் ஒரு
ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை போடுறாங்க. அந்த படத்துக்கு செம கூலான ஒரு ஹீரோ வேணும் அப்படின்னு சொல்லி ஆடிஷன் நடத்துறாங்க. அந்த ஆடிஷன்ல நிறைய பேர் வந்து ஜாயின் பண்றாங்க. அதுல டாம் ஹார்டியும் ஜாயின் பண்றாரு. அவர் வந்ததுக்கான ரீசன் அவரோட பையன் லூயிஸ் தாமஸ் ஹார்டி, இப்போ எனக்கு வெனம் காமிக் ரொம்பவே பிடிக்கும், அதை படம் எடுக்க போறாங்க அப்படின்னா நீயும் ஆடிஷன் போய் செலக்ட் ஆகி ஹீரோ ஆயிட்ட அப்படின்னா நானே உன்னை கைட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவரோட பையன் 10 வயசு பையன் ரொம்பவே சப்போர்ட் பண்ணதால இவரும் போய் நடிக்க போனாரு. ஆடிஷன்ல நடிச்சு அதுல வின்னும் பண்ணி வெனாம் படத்துல நடிக்கவும் செஞ்சாரு. வெனாம் படம் ரிலீஸ் ஆன உடனே மிகப்பெரிய ஹிட் ஆகுது. அதாவது அந்த வருஷத்திலே ரொம்ப ரீச் ஆன 7வது ஹையஸ்ட் கிராசிங் மூவி அப்படின்ற ஒரு பேரை எடுக்குது. கிட்டத்தட்ட 856 மில்லியன் வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வாங்குச்சு. 2012 ரிலீஸ் ஆன த டார்க் நைட் ரைசஸ் படத்து மூலமாவே கிலியன் மர்ஃபியும் டாம் ஹார்டியும் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அதனாலே 2014 இருந்து 2022 வரைக்கும் படத்துல நடிச்சிட்டு இருந்த கிலியன் மாஃபியா படமான த பீக்கி பிளைண்டர்ஸோட சீரிஸ்ல வந்து டாம் ஹார்டியும் ஒரு சின்ன ரோல்ல நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா 2021 வெனாம் 2 அப்படின்னு ஒரு படம் நடிக்கிறாங்க. அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு மிகப்பெரிய ஹிட் அப்படின்னு சொல்லவே முடியாது, ஏதோ ஆவரேஜ் ஹிட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 2023 த பைக் ரைடர்ஸ் படத்துல நடிக்கிறாரு. அந்த படம் ஆவரேஜ் ஹிட் ஆகுது. இப்போ 2024 அக்டோபர் மாசத்துல, அதாவது இன்னொரு 2 வாரத்துல வெனாமோட 3rd பார்ட் ரிலீஸ் பண்ண போறாங்க. சொல்ல முடியாது, இவ்வளவு நாள் சைட் ரோலும் மேஜர் ரோல் சின்ன சின்ன ரோல் அப்படின்னு நடிச்சிட்டு இருந்தவருக்கு இதுக்கப்புறம் மிகப்பெரிய மெயின் ரோலா கூட இந்த படம் அமையலாம். இதுக்கப்புறம் இவரோட கெரியர் மிகப்பெரிய வரலாறா கூட மாறலாம்.